Good morning students. So this is part 4 civics first lesson. So next topic வந்து official languages. So official languages பற்றி அடுத்து எதுனா படிக்கலாம். So part 17 of the constitution deals with the official language in the article 343 to 351. So பார்ட் 17ல் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் அதாவது லாங்குவேஜை பற்றி 343லேருந்து 351க்குள்ளே இருக்கிற ஆர்டிகல்ஸில் நம்மளோட லாங்குவேஜஸை பற்றி வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 4 ஹெட்டட் நேம்லி. ஸோ அந்த லாங்குவேஜஸ் என்ன அதை வந்து எப்படி வந்து இது பண்ணலான்றதை 4 இதுவாக பிரிச்சுருக்காங்க, 4 கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னா லாங்குவேஜ் ஆஃப் யூனியனில் என்னென்ன யூனியனுக்கு என்னென்ன லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜஸ், அப்புறம் வந்து லாங்குவேஜ் ஆஃப் ஜுடிஷியரிஸ், அதாவது ரீஜனல் லாங்குவேஜ்னால் ஸ்டேட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. லாங்குவேஜ் ஆஃப் ஜுடிஷியரிஸ் அதாவது கோர்ட்டில் என்ன லாங்குவேஜ் இது பண்ணணும். அதே மாதிரி டேக்ஸ் அண்ட் லா அண்டு ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ், அதே மாதிரி டேக்ஸு லாஸ் க்ரியேட் பண்ணும்போது, அதே மாதிரி ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஸ்பெஷல் ஏதாவது முடிவு எடுக்கும்போது, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன லாங்குவேஜஸ் பயன்படுத்தணும் அப்படின்றத 4 இதுவாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ த ஃபஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் இன் 1955. ஸோ இந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு கமிட்டி எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா 1955 தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. இட் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 1956. அதோட ரிப்போர்ட்ஸ், அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட்ஸ் எப்போ சப்மிட் பண்ணுச்சுன்னா 1956 சப்மிட் பண்ணுச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆஸ் அ ஃபாலோ அப் ஆஃப் தி ரிப்போர்ட் த பார்லிமெண்ட் enact the Official Language Act 1963. The act laid down that even after 15 years English may continue to be used along with Hindi for all official purpose of the union and also for the transaction of business in the parliaments. So என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1963 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கும் தனியாக ஒரு லாங்குவேஜ்க்கு இது பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து எப்படி இங்கிலீஷ் வந்து இது பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கிலீஷை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கிலீஷையும் சேர்த்து ஹிந்தியோடு சேர்த்து இங்கிலீஷையும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவு கொண்டு வராங்க. அதே மாதிரி எல்லா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அகெயின் த்ரூ த அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 இட் வாஸ் ப்ரூவன் தட் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் வுட் கண்டினியூ இன்டெஃபினிட்லி. ஸோ அகெயின் என்னாச்சுன்னா 1967 திருப்பியும் இந்த லாங்குவேஜை பற்றி வந்து சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இங்கிலீஷை வந்து கம்பல்சரி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு வந்தாங்க. த கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ பர்மிட் சர்டன் ரீஜனல் லாங்குவேஜ் டு பி யூஸ்டு ஃபார் இன்ட்ரா ஸ்டேட் அஃபிஷியல் டிரான்சாக்ஷன். அதே மாதிரி என்னாச்சுனாக்கா, இந்த கான்ஸ்டிடியூஷனில் வந்து சில ஸ்டேட் லாங்குவேஜையும் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜையும் சேர்த்து வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற சில மாற்றங்களும் கொண்டு வந்தாங்க. Initially, the Constitution recognized 14 regional languages which were included in the 8th schedule. 8th schedule என்ன ஆச்சுனாக்கா, அந்தந்த அந்தந்த ஸ்டேட்க்கு வந்து அந்தந்த லாங்குவேஜஸ் வந்து அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஸோ இனிஷியலி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 14 தான் இருந்துச்சு ரீஜனல் லாங்குவேஜாக. பட் இப்போ என்ன இருக்குன்னா 22 ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து ரிகக்னைஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன். அதாவது ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு கண்ட்ரிலேயோ வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடந்ததுன்னா, இட் மேபி அ வார். ஸோ வாராக இருக்கலாம், இல்லை லா ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரதாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு என்ன சொல்றது, இப்போ லைக் இந்த மாதிரி டிசீசஸ் பரவுறதாக இருக்கலாம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி
இருக்கும்போது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத இது பண்ணுறதா வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன். The central government has been vested with extraordinary power to deal with the conditions of emergency. ஸோ ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு கண்ட்ரிலேயோ வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா ஸோ அப்போ வந்து மொத்த பவரும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்டேட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த எமர்ஜென்சி வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒன்று வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, ஒன்று ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சினா நாட்டுக்குள்ளே ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன பண்ணுறது, என்ன எமர்ஜென்சி, அதை என்ன எமர்ஜென்சின்னு சொல்கிறது. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி அதாவது ஆர்டிக்கல் 352 வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிக்கல் 352 கேன் பி டிக்ளேர் எமர்ஜென்சி இஃப் he is satisfied that Indian security is threatened due to war, external aggressive or armed rebellion, or if there is an imminent dangerous or threatened. அதாவது வந்து நம்ம நாட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்ததுன்னா அப்போ வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து இந்த எமர்ஜென்சி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னாக்கா ஏதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்ததுனாக்கா, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா, ஸோ லைக் வந்து வாராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெசிவாக இருக்கலாம், இல்லை ஆர்ம்டு ரெபெல்லியனாக இருக்கலாம், இந்த மாதிரி இல்லை இமினென்ட் டேஞ்சரஸாக இருக்கலாம். இமினென்ட் டேஞ்சரஸ்னால் நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, இமிடியட் டேஞ்சரஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் நடந்ததுன்னா அப்போ இவர் வந்து எமர்ஜென்சி பீரியடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. When a national emergency is declared on the ground of a war or external aggressive, it is known as external emergency. அதாவது வந்து நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, அதாவது டிக்ளேர் பண்ணாங்கன்னா ஒரு வார்னாலேயோ, ஒரு மற்ற நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் இந்த நாட்டில் இருக்கிற இதனால நமக்கும் மற்ற நாட்டுக்கும் நடக்கிற வார்னாலேயோ, இல்லை வந்து வெளி நாடுகள்லேருந்து ஏதாவது நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆச்சுனாலோ அப்போ வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறத வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு when it is declared on the ground of armed rebellion is known as internal emergency. அதாவது ஆர்ம்டு ரெபெல்லியன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டுக்கோ இன்னொரு ஸ்டேட்டுக்கோ நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டும் அடிச்சுக்கிச்சுன்னா, ஓகேவா, இல்லை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அடிச்சுக்கிச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி கொண்டு வராங்கன்னா அதை வந்து இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹேஸ் பின் டிக்ளேர் 3 times so far. ஸோ இது வரைக்கும் அதாவது இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து 3 வாட்டி இந்த மாதிரி நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போலான்னா in 1962, 1971 and 1975 இந்த மாதிரி நேஷ்னல் எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட்டில் என்ன எமர்ஜென்சி நடக்குதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஆர்டிக்கல் 356 சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் ஆர்டிக்கல் 356 த பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் அன் எமர்ஜென்சி இன் த ஸ்டேட் இஃப் த கவர்னர் ரிப்போர்ட்ஸ் தட் அ சுச்சுவேஷன் ஹேஸ் அரைசன் அண்டர் விச் த கவர்மெண்ட் ஆஃப் அ ஸ்டேட் cannot be carried on the accordance with the prevention of the constitution. அதாவது ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சி எப்போ டிக்ளேர் பண்ணுவார்னாக்கா கவர்னர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது அந்த ஸ்டேட்டில் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொன்னபடி நம்ம அரசியல் சட்டம் சொன்னபடி வந்து அவங்களால அந்த சுச்சுவேஷனை வந்து அவங்களால கேரிட் அவுட் பண்ண முடியல, அவங்களால அதை வந்து தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரிப்போர்ட், எங்களால் கான்ஸ்டிடியூஷன் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸை வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியல, தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார், எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவார். ஓகேவா, ஸோ பிரசிடெண்ட்டுக்கு தான் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுக்கான இது கண்ட்ரோல் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. பட் வந்து கவர்னர் என்ன பண்ணணும், பிரசிடெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எங்கள் ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சி வந்து
டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்னர் ரிப்போர்ட் பண்ணால் தான் பிரசிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவார். த கண்டினியூஷன் ஆஃப் such an emergency beyond 1 year if possible only if emergency under Act 352 or in operations or the election commission certifies that there are difficulty in holding an assembly election. Maximum duration of the emergency can be 3 years. ஸோ இது வந்து இந்த எமர்ஜென்சி பீரியட் வந்து 1 இயருக்கு மேலேயும் வந்து கண்டினியூ ஆகலாம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி ஆகும்னா அண்டர் தி ஆக்ட் ஆஃப் 352, அதாவது வந்து 352ல் என்ன சொல்கிறாங்கன்னா, த எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து சொல்லணும், எங்களால் வந்து எந்த ஒரு இதுவும் கமிஷன் இந்த எலெக்ஷனை வைக்க முடியாது, எலெக்ஷன் பண்ண முடியாது, எலெக்ஷன் வச்சு இந்த ப்ராப்ளம்ஸை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா இது வந்து 1 வருஷத்துக்கும் வந்து நீடிக்கலாம். ஸோ இந்த இதுவும் நீடிச்சிச்சுனாக்கா என்ன ஆகும்னா அசம்பிளி வந்து எந்த அசம்பிளிஸும் வந்து நடக்காது. ஓகேவா? அவங்களோட பவரை வந்து அவங்க வந்து இழப்பாங்க. ஸோ இது மேக்ஸிமம் எத்தனை வருஷத்துக்கு வந்து இது போகும், இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி போகும்னா 3 வருஷத்துக்கு, மேக்ஸிமம் 3 வருஷத்துக்கு வந்து ஸ்டேட் எமர்ஜென்சியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது. இன் திஸ் கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி, இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து என்ன ஆகும்னா the state lost much of their autonomy in legislature and executive matters. ஸோ ஸ்டேட் வந்து என்ன ஆகும்னா அதோட பவர்ஸை வந்து லாஸ் பண்ண ஆகும். அட்டானமினாக்கா இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு ஆக்ஷனோ ஒரு தாட்டோ கொண்டு வரதா அட்டானமி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்னால். எல்லாமே வந்து பிரசிடெண்ட் தான் வந்து அந்த இது கண்ட்ரோல் வந்து பிரசிடெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். After such an announcement, a state legislature is suspended and state is governed by the governor on behalf of the president. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்கன்னா ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது சட்டமன்றத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதாவது என்ன சொல்கிறது, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த சட்டமன்றம் வந்து நடக்காது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நடக்காது. எல்லா கண்ட்ரோலுமே வந்து கவர்னர்கிட்ட தான் இருக்கும் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடெண்ட். அதாவது ஹெட்டு வந்து பிரசிடெண்ட். ஸோ அவருக்கு பதிலாக இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். அவர் சொல்கிறத வச்சு இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். யார்? கவர்னர். பிரசிடெண்ட் சொல்கிறத வச்சு கவர்னர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் எப்போ நடந்ததுன்னா 1951 பஞ்சாபில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட நாட்டில் வந்து பஞ்சாபில் தான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி வந்து ஆர்டிகல் 360 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 360 authorize the president to declare financial emergency if he is satisfied that the financial stability or credit of India or if any of its part is danger. அதாவது பிரசிடெண்ட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதாவது அவர் வந்து அவருக்கு வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி, நம்ம ஃபினான்ஸ் வந்து நம்மளோட இது என்ன சொல்கிறது, எக்கனாமிக்கலாக வந்து ஸ்டேபிளாக இல்லை நம்மளோட கண்ட்ரி. அதே மாதிரி இந்தியனோட கிரெடிட் வந்து அதிகமாக ஆகுது, ஏதோ ஒரு ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு டேஞ்சராக இருக்குனாக்கா அப்போ வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி salaries of and allowance of any class of person serving state or union including judge of Supreme Court and High Court can be reduced by an order of a president. ஸோ இந்த டைப் ஆஃப் எமர்ஜென்சியில் என்ன ஆகும்னாக்கா நம்மளோட ஸ்டேட்லேயோ இல்லை சென்ட்ரல்லையோ, அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற கவர்மெண்ட் சேலரிடு பர்சன்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணலான்னாக்கா அவங்களோட சேலரிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பவரோ இல்லை அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பவரோ வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஈவந்தோ அது யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, அவங்களோட சேலரியை வந்து ரெடியூஸ் பண்ணவோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ வந்து பிரசிடெண்ட்டுக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் எமர்ஜென்சி வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வந்து டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்.
ஸோ அமெண்ட்மெண்ட்னா ஆல்ரெடி தெரியும், நான் சொன்னேன் இல்லையா, சேஞ்சஸ் கொண்டு வரது அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ த டேர்ம் அமெண்ட்மெண்ட் டினோட்ஸ் சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ ஒரு ஆக்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும், இல்லை அதை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை அதை மாடிஃபை, அதை வந்து திருப்பி புதுப்பிக்கணும் அப்படின்னாக்கா அதை தான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி திஸ் டேர்ம் இஸ் அசோசியேட் வித் ஒன் ஆர் மோர் சேஞ்சஸ் மேட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எ கண்ட்ரி. ஸோ இது யூஸ்வலாக எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட இதுக்கு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. Article 368 of a Constitution in Part 20 deals with the power of the Parliament to amend the Constitution and procedure. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்கே வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 368 பார்ட் 20ல் வந்து அந்த பவர்ஸ், பார்லிமெண்ட்டுக்கு பவர்ஸ் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் மே பி இனிஷியேட்டட் ஒன்லி பை தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அ பில் ஃபார் தி purpose in either houses of parliament, and when the bill passed in each houses by the majority of the total member of that house and by a majority of not less than 2/3 of the member of a house present and voting. It shall be presented to the president, who shall give his assent to the bill, and thereupon the constitution shall stand amendment in accordance with the term of bill. ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் ஆல்ரெடி நமக்கு தெரியும், பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் ஹவுசஸ், ஒன்று வந்து லோவர் ஹவுசஸ். ஸோ ஒன்று பர்மனெண்ட் ஹவுஸ், ஒன்று வந்து டெம்ப்ரவரி ஹவுஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஹவுசஸ்லேயும் வந்து இந்த பில் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். பில்லுனா ஒன்றும் இல்லை, ஒரு இது மாதிரி இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்னால் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்றதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதை பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறமா அதை பற்றி டிஸ்கஷன் நடக்கும், அதை பற்றி டெபிட் நடக்கும். ஸோ அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றிலாம் வந்து அங்கே டெபிட் நடந்து அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற 2 ஹவுசஸும் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓட் பண்ணுறதுல மெஜாரிட்டி, அதாவது 3ல் 2 பங்கு வந்து அதுக்கு ஓட்டு விழுகணும். ஓகேவா? மெஜாரிட்டியாக வந்து அதுக்கு ஓட்டு விழுந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து அதை என்ன பண்ணுவாங்க, பிரசிடெண்ட்டோட டேபிளில் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசிடெண்ட் வந்து அதை ஓகே சொல்லி, அந்த படித்து பார்த்து அதை ஓகே சொல்லி அதை வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இதில் வரும், அதாவது சேஞ்சஸ் நடக்கும், அமெண்ட்மெண்ட்டோட சேஞ்சஸ் நடக்கும். The constitution amendment can be brought about only by the parliament. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா அது வெறும் பார்லிமெண்ட்னால் மட்டும்தான் முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதில் வந்து பண்ண எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அது எல்லா சேஞ்சஸும் வந்து எல்லா சேஞ்சஸும் வந்து பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். பை த அத்தாரிட்டி ஆஃப் தி பிரசிடெண்ட் அத்தாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் அதை சேஞ்சஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த டைப்ஸ், அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் கொண்டு வரலாம், என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 368 ப்ரொவைட்ஸ் ஃபார் 3 ways ஆஃப் தி அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த ஆர்டிகல் 68ல் வந்து சொல்கிறாங்க 3 வகையில் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ த்ரூ தி ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் தி ஸ்டேட் பை சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது ஒன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்டேட்லேயும் வந்து half ஆஃப் த மெஜாரிட்டி, ஸ்டேட்டில் வந்து half ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் சம் அதர் ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட்ஸ் for the amendments of a certain provision of the constitution by a simple majority of the parliament. சில amendments இருக்குது, அது வந்து என்னென்னா சிம்பிள் மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டிஸ் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. தட் இஸ் a majority of the member of each house present and voting.
அதாவது சிம்பிள் மெஜாரிட்டினா என்னென்னா பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸும் அதாவது ஈச் ஹவுஸும் வந்து அதுக்கு மெஜாரிட்டி கொடுக்கணும், அதை சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டபிளி தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் டீமைண்ட் டு பி அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஆர்டிகல் 368. அதாவது இதை வந்து 368 ஆர்டிக்கலில் சொல்கிற மாதிரி தான் வந்து நம்ம இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 வேஸ் என்னென்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன்று வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, பார்லிமெண்ட்டில் வந்து அந்த 2 ஹவுசஸும் சிம்பிள் மெஜாரிட்டி கொடுக்கணும். இன்னொன்று வந்து த சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்ட்டில் ஒன்று வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, அந்த 2 ஹவுசஸும் வந்து மெஜாரிட்டி கொடுத்தாக்கா அதை சிம்பிள் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது பார்லிமெண்ட் ஃபுல்லாகவே வந்து மெஜாரிட்டி இருக்கணும், அது வந்து 3வது வகை. 2வது வகை. 3வது வகை என்னென்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டு ஸ்டேட் ஃபுல்லாகவும் வந்து மெஜாரிட்டி, ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் மெஜாரிட்டி கொடுத்தாலும் இந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் நோன் அஸ் தி மினி கான்ஸ்டிடியூஷன். அதாவது 42nd டைமில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் லாஸ்ட் சைடு ஹெட்டிங் கான்ஸ்டிடியூஷனல் ரீஃபார்ம் கமிஷன். ரீஃபார்ம்னாக்கா மாற்றங்கள். ஸோ இது வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் செட்டப் பண்ணாங்க. த நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வாஸ் செட்டப் by a revolution of the government of India in 2000 headed by M.N. Venkatachalaya. ஸோ என்ன ஆச்சுனாக்கா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் என்ன அதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து 2000 என்ன பண்ணியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த ரிவ்யூ பண்ணாங்க. யாரோட தலைமையிலனாக்கா M.N. வெங்கடாச்சலையா அப்படின்ற அவரோட தலைமையில் வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா, இது எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ பண்ணாங்க. ஸோ இன் April 2007 a 3-member commission headed by a former Chief Justice of India M.N. Punchi was set up by the government to take a fresh look at relation roles and responsibility of various level of a government and their interrelations. அதே மாதிரி 2007 என்ன ஆச்சுன்னா ஒரு 3 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கமிஷன் செட்டப் பண்ணாங்க. அது யாரோட தலைமையிலனாக்கா சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை தான் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவோம், அவரோட தலைமையில் வந்து M.N. புஞ்சி அப்படின்றோட தலைமையில் வந்து ஒரு கமிஷன் செட்டப் பண்ணாங்க. அது எதுக்குனாக்கா அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக அது ஒரு செட்டப் பண்ணாங்க. ஸோ அண்டர்ஸ்டுட்? ஸோ இதோட உங்களோட ஃபஸ்ட்டு யூனிட் முடிஞ்சுது. ஐ ஹோப் நீங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுருக்கோம் அப்படின்றது இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஓவர் லுக் கிடச்சிருக்கோம். உங்கள் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, எமர்ஜென்சினா என்ன, லாங்குவேஜஸ்னால் என்ன, அமெண்ட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது ஒரு ஓவர் லுக் கிடச்சிருக்கோம். அண்டர்ஸ்டுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வில் see the economics. Bye.